இங்கே காணோம் அவரை. ஓகே, அடுத்ததாக ரியல் எஸ்டேட் அதிபர் திருமழை இசை திரு கர்ணன் அவர்களை மேடை கழிக்கிறேன். ஒரு பலத்த கைத்தட்டலோட அவரை வந்து மேடை கூட்டிடலாம். ரொம்ப ரொம்ப நாயகி செல்வி அஞ்சனா கீர்த்தி அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்காக. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஃபிலிம். நாயகி செல்வி மேஹாலி மீனாட்சி, congratulations to you too. ஒரு பலத்த கைத்தட்டலோட let it be a good start. பத்திரிகையாளர் நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதர் அவர்களுக்கு வரலையா? ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக ரியல் எஸ்டேட் அதிபர் திருமழை இசை திரு கர்ணன் அவர்களை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஸ்வேதா மேம் வந்து இப்போ சுந்தரவல்லி மேம் அவர்களை கௌரவிப்பாங்க. இயக்குனர் திரு பாலு எஸ் வைத்தியநாதன் சார் அவங்கள அன்போடு ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் எங்கள் சைட்லேருந்து ஸ்வேதா மேம் அண்ட் சுந்தரவல்லி மேமோட இணைஞ்சு ஜாகுவார் தங்கம் சார் 3 பேரும் சேர்ந்து கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பலத்த கைத்தட்டலோட ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், அவருக்கு தான். ஜாகுவார் தங்கம் சார் போடுங்க. எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு சின்ன அன்பளிப்பு வந்ததுக்காக தேங்க்யூ. அடுத்ததாக இணை தயாரிப்பாளர் ஸ்வேதா மேம், நீங்களும் சாரும் சேர்ந்து எல்லா வெங்கட்ராம ஸ்டுடியோ திரு அதிபர் சபரிநாதன் அவர்கள், பேச்சாளர் நடிகர் திரு குணாஜி அவர்கள், தண்ணி குடிங்க சார், மற்றவங்கள சொன்ன, நடிகர் TSR அவர்கள், அடுத்ததாக திரு திருச்சி சாதனா அவர்கள், அடுத்ததாக திரு டைமண்ட் பாபு அவர்கள். ரொம்ப ரொம்ப நன்றி சார், இன்னைக்கு நீங்க இங்க வந்ததுக்கு. இட்ஸ் a pleasure to have you here. PRO சாவித்ரி அவர்கள் இங்க வாங்கோ. உங்களை கூப்பிட்டாரு சார், கூப்பிட்டாரு, வாங்க. திரு சரண் சண்முகம் அவர்கள், மேடையில இல்ல அப்படின்னாலுமே இங்க இருக்கிற எல்லா. அடுத்ததாக கேமராமேன் சிவகுமார் அவர்கள், ஒரு பலத்த கைத்தட்டலோட அவங்களை அழைச்சிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் திருச்சி சாதனா. வந்திருக்க மீடியாக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏங்க இதுக்கு மேல எப்படி? நான் தான் ஷார்ட்டா இருக்குல்ல. இல்ல பரவாயில்ல விடுங்க. இப்ப கேக்குதா? எல்லாருக்கும் திருச்சி வரைக்கும் கேக்குதா? ஓகே, சூப்பர். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, அரம்சை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சார். துணிஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமாக எல்லாமே வந்து ஓப்பனாக எல்லா கட்சியினரும் பேசுகிற மாதிரி எல்லாமே டைலாக்கோட சூப்பராக எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரம்சை படத்தில் வந்து மிதிச்சிட போகிற இது வேற கத்த போகிறார். ஹலோ சார், சாரி சார், ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு சார், சாரி சார். எங்கிட்ட போனாலும் அடியாக விழுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த எப்படி சொல்கிறது, நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பற்றி மட்டும்தான் பேச சொன்னாங்க. ஆனால் அப்படி பர்சனலாக பற்றி பேச விட்டு சும்மா இங்கெல்லாம் வந்து பூகம்பம் அப்படியே கிளம்புது. இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக 4 பேர் அட்வைஸ் பண்ணால் அதை கண்டிப்பாக நம்ம ஏற்று தான் ஆகணும். அவங்க நமக்கு அக்கறையோடு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏற்றுக்கணும். அதை நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நான் நடித்த கேரக்டர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. ஆமாம், ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்கிறது, முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கேரக்டரில் பார்த்திங்கன்னா யாருமே வந்து ஓப்பனாக நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம். கடைசியாக வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சார் அப்புறம் ஜீவா சார் 2 பேரும் வந்து என்னை வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க. ஜீவா சார், இந்த ஜீவா அதான் 2 பேர் வந்து கேட்டாங்க, எப்படிம்மா இந்த கேரக்டர் ரோலில் நீங்கள் வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக எனிவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார், எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன். இது வந்து ஒன்லி நடிப்பு தானம்மா, இந்த அரம்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமாக வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டில் சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாமல் அதை சொல்கிறதுக்கு யாரும் தயங்கி நிற்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையாக தைரியமாக வந்து இந்த படத்தின் மூலமாக எல்லாரும் வந்து துணிஞ்சு யாராக இருந்தாலும் பயப்படாமல் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன். அதனால் ஸோ உனக்கான கேரக்டர் ரோலை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் தயங்கியே இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவோட ஆட்டிடியூட், அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க, பேசுகிறாங்க, பாவனை, அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போகிறாங்க, இதெல்லாம் வந்து வீடியோவாக நீங்கள் வந்து ஒரு டைம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறையவே கொடுத்தாங்க. அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காமல் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடித்து கொடுத்துருக்கேன். என் மனசார எப்படி சொல்கிறது, நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டாக வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முதல் படம் வெளியாக உள்ளது. ஒரு 15 படம் நடித்து முடிச்சுட்டு, ஆனால் வரவிக்கிறது வந்து இந்த படம் தான், அரம்சை படம் தான் வரப்போகுது. ஸோ எல்லோரும் சப்போர்ட்டாக இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு, எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அரம்சை. அதனால் இந்த டீமுக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு அவர் சொன்னதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. டக்கு 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 டக்குன்னு ஓடுது. என்னடா கூப்பிட்டு வச்சு இவ்வளோ அழகாக தெளிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும். நீங்கள் சொல்கிறதுனால, உங்கள் பேர் என்ன சார்? குணாஜி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அரசியல் வட்டமே நடத்திட்டார் குணாஜி. கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்கே ஒரு கை தட்டினா ஓசையே வராது. அந்த காலத்தில் சொன்ன மாதிரி தான், எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நீங்கள் கத்த நாங்கள் கேட்க, இவ்வளோதான். எல்லாருமே கத்தணும் உங்கள் மாதிரி கோரஸா, இல்லைங்களா? அதனால் ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்துனா அவங்களும் ஆப்போசிட்டில் உங்கள் வாயை தானே பார்த்தாங்க, வேறு ஏதாவது பேசுனாங்களா? பேச முடியல, ஏன்னா நீங்கள் பேச விடலை.
ஸோ அதனால் படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து போராடுங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்கள் கேளுங்க, போராடி வாங்குங்க, உண்மையை உறக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அரம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க. அதனால் எல்லாரும் சப்போர்ட்டிவாக இந்த படத்தை ஆதரித்து மேலும் எல்லா பேரும் போய் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். எங்கிட்டாவது சைடு கீழில் போய் ஏதாவது பார்த்துக்கிட்டு தொலைஞ்சிடாதீங்க. அதனால் வந்து தயவுசெய்து தேட்டரில் வந்து பாருங்கள். முக்கியமாக வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி, அண்ட் வந்து மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாலு வைத்தியநாதன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் நன்றி சார். பேர் தெரியல, ஜாக்குவர்தனா, ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் எப்போ பார்த்தா எப்படி உன் பேரா ரைட்டு ஏ நம்ம மேடையில் உட்காந்துருக்கையா அங்கிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை அப்படின்னு பார்த்தா அவர் சாதனா அப்படி யோட மேடையில் வேற இருக்கானே கொண்டாடி இருக்கா சார், கொண்டாடி இருக்குன்னு தான் சொன்னார் அவரு. இல்லையா சார்? இல்லையா? ஓ சண்டை, ஐயோ என்கிட்ட உங்க கதை இழுத்துறீங்க சாமி, நானே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கேன் சார். ஏன் சார்? ஐயோ அத்தி சரிங்க சார். எல்லாருமே எங்களுக்கு வந்து துணையா இருந்துன்னா என்ன இருந்து எல்லாரும் ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் எங்களுக்காக பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சார். பாலு வைத்தியநாதன் சார் ரொம்ப நன்றி. இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வரேம்மா. 3 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டோனோ? தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கதாநாயகி செல்வி மேகாலி மீனாட்சி அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். என்னுடைய உறவுகளே, ஒரு நாள் ஃபோன் வந்தது, நான் தான் டைரக்டர் பாலு வைத்தியநாதன் பேசுகிறேன் அப்படின்னு. உங்களை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு அவருக்கே ஷாக்காக போச்சு. இல்லை சார் நான் டைரக்டர் தான் அப்படின்னாரு. என்ன விஷயம்னு. இல்லை நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணுன்னாரு. நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும் அப்படின்னாரு. தெரியும் தான் கூப்பிட்ருக்கேன்னாரு. அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவார். அதே மாதிரி சமீபத்தில் 2 டிவி சீரியல் நடித்தேன், அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க. இதனால ஒருத்தருக்கு வேலை போயிடுது. அசோசியேட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லிவிட்டு போகிறல, அவருக்கு வேலையெல்லாம் போயிடும். அந்த டயலாக்கை அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன். ஆனால் அப்போவே சென்சார் கட்டு வரும்னு எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா எல்லா நடந்த விஷயங்களே அவர் வசனமாக்கியிருந்தார். அதனால் இது இந்த மந்திரி குறிக்கும், இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, அவர் போஸ்டரில் மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு. யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தார், கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லை இன்னும் போட்டிருந்தார். முழுக்க அது அரசியல் பேசுகிற படம். ஏன் அப்படி ஒரு கருத்துன்னு எனக்கு புரியலை. ஏன் நாங்கள் அரசியல் பேசுகிறோன்னு போடுங்களேன். எதுக்குன்னா நீங்கள் அவ்வளோ துணிச்சலாக நாட்டில் உள்ள நடப்புகள், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி தாக்குறீங்க. நாங்கள் ஏன் அரசியல் முழுக்க அரசியல் பேசி விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்கிறீங்க. இதில் எனக்கு முன்னால் ஒருத்தர் இதில் என்னை பற்றி நீங்கள் பேசவே இல்லைன்னாரு. நான் இன்றைக்கி அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன். ஜீவாவை பற்றி எனக்கு சொந்தக்காரர் அவர். இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது. அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர். அது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதான். ஏன் விளைக்கிங்களா? ஓ, அரசியல் படத்தில் நடிக்கிறதுனால அரசியல் கட்சி தான் விளைக்கிட்டீங்களா? ஓ, அவர்கிட்டையும் அப்படியா? அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லணும். மாநில அரசை கிளிகளையும் கிழிச்சார். அவருடைய தலைவரே திமுக சார்பில் கூட்டணியில் ஜெயிச்சவர். இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போனால் என்ன ஆகும்? நீங்கள் வாழ்வுரிமை கட்சி தலைவர், திமுக ஆதரவில் ஜெயிச்சவர், நீங்கள் எப்படி திமுகவை தப்பாக பேசலாம்? நான் இந்த கேள்வி கேட்குறேன். கச்சா அம்சான்னு போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா? சார், நான் சொல்றது திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன விடுறது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தோடு தான் பேசுறேன். நான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க.
இப்போ வந்து யூடியூப்பில் தமிழ்நாட்டில் பார்த்தா 50 பைசா தான். ஆனால் அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா ₹1 50 பைசா. இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி. அது தெரியுமா உங்களை? அது சிரிக்கலாம் பாருங்க. எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள். ஆனால் அவங்களுக்கு எதிராக நீங்கள் பேசுறீங்க. இதுதான் பேசினா மட்டும் அது அந்தம்மா சொல்லி திருச்சி சாதனை ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு. நல்லா கத்தி கத்தி பேசுனீங்க, கைத்தட்டலே விழலன்னு. கவனிச்சிங்களா? அப்ப ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம். நாம இப்போ இன்னைக்கு கண்டென்ட் சொல்றதுங்கிறது தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்போவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம். எல்லோருக்கும் நீங்களே உங்கள் கட்சி பேர் வாழ் உரிமை கட்சி. அவங்க உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, அவங்க உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, அவங்க உங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது, அவங்க உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ எனக்கு என்னை பற்றி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். என்னை பற்றி கேள்வி கேட்டே என்னை பெரியவன் சாய்க்கிறாங்க. நான் இல்லாத பொழுதும் சரி, இருக்கும் பொழுதும் சரி. அந்த எதை சிரிச்சிட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கேள்வி கேட்கிறாரு. நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தமிழில் வைக்கிறாங்க. அது ஏன் தப்பு இல்லை. தயவுசெய்து நீங்கள் என்னுடைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், அவர் தவறான தகவல்னு சொன்னார். சமீபத்தில் 5 பதிவில் நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு. தம்னையிலே வந்திருக்கு. சாராயம் காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கில் போடியான்னு சொல்லியிருக்கேன். நான் பேசியிருக்கேன். அவர் பார்க்கல, அதுக்கு நான் செய்வேன். அவரு நான் தப்பாக பேசுனது மட்டும் பார்க்குறாருன்னு தெரியல. எப்படி அவர் சொல்லலாம்? நான் 5 விஷயம் போட்டிருக்கேன். அரசியல்காரனுங்கிற சேனலில் போய் பாருங்கள். எல்லாம் 1 லேக் மேலே போயிருக்கு. சாராயங்க இன்னைக்கு நீங்கள் அரசியல் பேசுன்னு நானும் அரசியல் பேசுனேன். இன்னைக்கு ஏன் கல் இறக்குறத அனுமதிக்க மாட்டீங்க? எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். எப்படி அவங்க வந்து விடுவாங்க? யாரும் கொஞ்சம் வாங்க இருக்கீங்களா? அப்படின்னா அது அரசியல் ஆயிடும். இதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், என்னுடைய பதிவுகள் 20% மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் 100% பாருங்க. நான் தான் சொல்றேன், அரசியல்காரன் சேனல்ல 4 பதிவு போட்டிருக்கேன். 4 2 லட்சம் 2 லட்சம் போயிருக்கு. எல்லாமே அரசை விமர்சித்து தான். ஆளுங்கட்சி மட்டுமில்லை, எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கிறேன். இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கேன் நான். அதேமாதிரி இன்னைக்கு யூடியூப்ல அதிகமான வியர்ஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா? ஒரு ரகசியம், சீமானுக்கு தான் அதிகமாக வியர்ஸ் இருக்காங்க. சீமானுக்கு தான். சீமானை பற்றி பேசினா மட்டும்தான் 4 லட்சம் 5 லட்சம் எகிருது. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள். நாமளும் தமிழ் கட்சி சீமானை பற்றி பேசினா அவர் பேசினா. ஏன்னா பார்க்குறவங்களுடைய டேஸ்டே வேற. பார்க்குறவங்களுடைய டேஸ்ட்டுக்கு நாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலரும் போக வேண்டியிருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பாக நினச்சிக்கிறாங்க. எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. உடனே நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை. எனக்கு நேரம் ரொம்ப அதிகமாக நான் பேசி நினைக்கிறேன். இந்த அதே மாதிரி ஜீவா ஒரு வார்த்தை சொன்னார், காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சா அப்படின்ட்டு. யாரை சொல்கிறாரு எனக்கு தெரியல. விளக்கு இது விதி விளக்கு பால் வைத்தினான்னு சொல்லணும். அவரு ஜீவானந்த் என்ன சொல்கிறாரு, கரெக்டாக ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் பைசா டான் அடித்தார். உண்மையில எனக்கும் கொடுத்தார். பேசுன தொகையை கரெக்டாக கொடுத்தாரு, எந்த சந்தேகமே இல்லை. நான் ஜீவா மாதிரிலாம் பேச மாட்டேன். ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சுது. ஹீரோன்னு சொல்லி ஏமாற்றி விட்டாருங்கிறாரு அவர். உண்மையா இல்லையா? என்கிட்ட கதையே சொல்லலைன்னாரு. எவ்வளோ அழகா ஒரு நடன காட்சி வச்சு விட்டுது, அதையும் பிடிக்கிட்டார் ஐயா. அருமையாக பேசுறீங்க நீங்கள் தான் இந்த விழாவில் மிகச்சிறந்த நாதத்தை. அதாவது நீங்கள் வந்து ஔவையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க. நான் உரை சொல்லிட்டேன், அதான் உண்மை. இதுக்கு டைரக்டர் பழி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நானும் வச்ச சில விஷயங்களை ஓப்பனாக பேசுகிறேன். ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன். என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டரில் நடித்தது. அந்த அரசியல்வாதி கேரக்டர்லையும் ஒரு எழுத்து விடாமல் பார்ப்பார். கமா போட்டால் அந்த கமா போடணும். அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டரை பார்த்து இப்போ தான் பார்த்தேன். என்னைய ஒரு எழுத்து கூட மாற்ற விட மாட்டாரு. சாவடிச்சிட்டார் உண்மையிலே. ஏங்க ஒரு டைரக்டர், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவர்கிட்ட இல்லவே இல்லை. அதான் உண்மை. ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃப்ளோவில் நான் வரணும்ல. உண்மை
அந்த அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு அமிக்கபிள் பர்சனை இல்லை. ஏன்னா இந்த டயலாக்கு எங்க இப்படி கொஞ்சம் மாற்றிக்கலாமா, நோ 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 இருக்கிற பேசுகிறேன். ஆகா, நானும் ஜீவா வந்து சிலரும் ஜீவா என்னை சமாதானப்படுத்துவார். அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணே, அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணே, இப்படி தான் அவர் சொல்லுவார் எனக்கு. அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லேயே நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸை பார்த்தேன். ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அது ஜீவனந்தன் சார் தான் நினைக்கிறேன். அவர் தான் என்கிட்ட சொன்னார். அவர் தான் பாவம் வயசான ஆளுமே தெரிஞ்சுது. அவரும் சொன்னார், சார் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுங்க சுத்தம் அப்படின்ட்டு. அதேமாரி மேனேஜர் மட்டும் பழைய ஆள், அவர் மட்டும் அண்ணே இப்படி தானே இப்படி தானே அப்படின்ட்டு. ரைட் ஓகே. ஏன்னா நல்ல வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆளை ஒருத்தர் வச்சுருந்தார். ஆனால் அந்த படத்தில் நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜீவாவை தவிர வேறு யாருமே எனக்கு தெரிஞ்சமும் கிடையாது. ஹீரோயினை அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தாங்க, ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க. ஜீவா பொறுத்தவரை எனக்கு எப்படின்னா 30 வருஷம் 30 வருஷம் அதிகம் வரும், 25 வருஷம். அதாவது என்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தார் ஜீவா. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ரஜினியுடைய ரசிகர். ரஜினி மாதிரியே பேசுவார், ரஜினி மாதிரியே நடிப்பார். ஆனால் அந்த லொல்லு சபா இதில் பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் ராஜ் டிவியில் பண்ணும்போதும் சரி, நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு, அதாவது எப்போ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. இன்னைக்கு ஈவினிங் இந்த எங்களோட ப்ரோக்ராம்க்கு வந்து எங்களெல்லாம் வாழ்த்துறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் when I was doing this character, எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஐ மீன் ரொம்ப ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ். திஸ் குட் either get me like நான் ரொம்ப ப்ரைஸ் வாங்குவேன், இல்லைன்னா திட்டு வாங்குவேன்னு நினச்சேன். இப்படி தான் நான் காமெடியாக சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஷோர் நான் என்ன சொல்கிறது. மேபி இட் இஸ் ரைட், மேபி இட் மைட் ஹர்ட் சம் சென்டிமெண்ட்ஸ். But at the end of the day, now ஒரு actor, what I should do, that is what I did. I can see they've done a fantastic job. So ரொம்ப நல்லா வந்திருக்கு. The output is really nice. I'm seeing it for the first time and it's really very good. So I'd like to take a moment to thank the whole team, Balu sir and all the ADs who really helped me. From everybody seated here, ellarume, I'm sorry ellar peru yavel, but I really respect you all and I'm glad you all came. Adukku mela I have nothing much to say. I'd like to give you all a big thank you. Thank you so much. சரி. இங்க பேசினா போல